வணக்கம். 2025ல் இந்திய பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாம். அண்ட் 2026ல் இந்திய பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஃபண்டமெண்டலாக, டெக்னிக்கலாக, குளோபல் அனாலிசிஸில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். 2025 இந்தியன் பங்குச்சந்தைக்கு ஒரு மிக்ஸ்டு இயர்னே சொல்லலாம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நியூ ஹைஸை டச் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருந்தது. கூட கரெக்ஷன்ஸும் நிறைய நடந்தது. எவ்வளோ ஹை போனாலும் இறக்கங்களை சந்திச்சு மறுபடியும் ஏற்ற இறக்கங்களோடய இருந்துச்சு. இந்த 2025ல் மார்க்கெட் ஹைலைட்ஸை இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். லார்ஜ் கேப்ஸில் ஐடி, பேங்கிங், பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் ஸ்டெடி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் ரிட்டர்ன்ஸ் மாடரேட்டராக தான் இருந்துச்சு. ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஹையாக கொடுக்கல. அடுத்து நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பற்றி பார்க்கலாம். 2023-24 ரேலிக்கு அப்புறமா 2025ல் ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் வேல்யூவேஷன் ப்ரெஷர் வந்துச்சு. பல ஸ்மால் கேப்ஸில் ஷார்ப் கரெக்ஷன்ஸ் கூட நம்ம பார்த்தோம். ப்ராஃபிட் புக்கிங்கில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஐ அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்க. டிஐஐ கொஞ்சமாக பை பண்ணாங்க. அதனால எஸ்ஐபி ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதனால மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐ அண்ட் எஸ்ஐபி ஃப்ளோஸ் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. இதுதான் மார்க்கெட் கிராஷ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். ஆர்பிஐ டைட் கண்ட்ரோல் வச்சதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷரை கொடுத்துச்சு. குளோபல் இம்பேக்டா யூஎஸ் ரேட் பாலிசி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதாவது ஆயில், வார் ரிஸ்க் இந்த 2025 முழுக்க மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்த 2025ல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2025ல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் கற்றுக்கிட்ட லெசன் என்னன்னா, பிளைண்ட் ரேலி இல்லை, ஸ்டாக் செலெக்ஷன் முக்கியமாக இருந்தது. குவாலிட்டி ப்ளஸ் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஸ்டாக்ஸ் மட்டுமே சர்வை பண்ணுச்சு. எஸ்ஐபி அண்ட் லாங் டேர்ம் டிசிப்ளின் தான் ரியல் வின்னராக இருந்தது. அதாவது 2025 கன்சாலிடேஷன் ப்ளஸ் லேர்னிங் இயராக இருந்தது. 2025ல் மார்க்கெட் கன்சாலிடேஷன் அண்ட் கரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் 2026ல் மார்க்கெட் ஒரு புதிய க்ரோத் பேஸுக்கு நுழையுமா, அதற்கான ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் குளோபல் காரணிகளை இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் ஜிடிபி வளர்ச்சி வலுவாக இருக்குது. இது கம்பெனிஸோட இன்கம்மை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆர்பிஐ பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி வட்டி விகிதத்தை மாற்றுறதற்கான ஒரு திறன் இருக்கிறதுனால இது மார்க்கெட்டுக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். அதாவது அடிப்படை பொருளாதார சூழலில் 2026ல் அதிக பாதுகாப்பும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் தரும். இந்த 2025ல் வருமான வளர்ச்சி மந்தமாக இருந்தாலுமே 2026ல் வருமானம் மீண்டும் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2025ல் அதிகமான பங்குகளை வித்தாங்க. ஆனால் 2026ல் செல்லிங் குறைஞ்சு மீண்டும் பையிங் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் நல்லபடியாக அமைச்சு அப்படின்னா அது மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவானதாக இருக்கும். செக்டார் க்ரோத்தில் மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ரா ஃபைனான்ஸு, கன்சியூமர், ஐடி இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபைனலாக வளர்ச்சியான எக்கனாமியும் சரியான பாலிசியும் இருந்தால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். டெக்னிக்கலாக இப்போ நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். 2025ல் நிஃப்டியும் சென்செக்ஸும் சம்டைம்ஸில் ரேஞ்ச் பவுண்ட்லேயும் சைட்வேஸ்லேயும் இருந்துச்சு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் புல்லிஷ்க்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. ஃபாரின் செல்லிங் ப்ரெஷர்னாலையும் குளோபல் அன்சர்டனிட்டினாலையும் ரேஞ்ச் மூமெண்ட்டும் வால்டலிட்டியும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கம்மியாகிறதுனால குளோபல் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். இது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு நல்ல ஆதரவாக இருக்கும். இதே சமயத்தில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்து, ட்ரேட் அன்சர்டனிட்டி இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு சவாலாக இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸு 2025 காட்டிலும் 2026 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஒரு புதிய ஹையை டச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக ஃபண்டமெண்டலில் ஸ்டேபிள் எக்கானமி இருக்கலாம், ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் இருக்கலாம், ட்ரேட் டீல்ஸு, செக்டார் க்ரோத் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுவே நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு மிக்சடாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.
மீடியம் அண்ட் லாங் டேர்முக்கு புல்லிஷாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குளோபலாக பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸு அண்ட் லிக்விடிட்டி ஹெல்ப்பு, ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு இதெல்லாம் பொறுத்து மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபையாக வச்சுருக்கணும். லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் வால்டலிட்டி அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம சேஃபாக இருக்கணும். 2026 மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நியூஸ் பேஸ்டு டேட்டாவாக நான் கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.